நானும் சும்மா தான் உட்காந்துருக்கேன். நான் எதுக்குமே பயன் இல்லை. என்னண்ணா எதுக்கு நம்ம குப்பையெல்லாம் பொறுக்கிறீங்க? என்னண்ணே இப்படி ஏற்கிறீங்க? நான் இதெல்லாம் காசாக்க போறேண்ணே. என்னது குப்பையை காசாக்க போறீங்களா? ஆமாண்ணே, இதை மறுசுழற்சி பண்றதுனால எனக்கு காசு தருவாங்க. இதை எடை போட்டு காசு தருவாங்க எனக்கு. இதனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாது, மரங்களும் வெட்டுறது தடுக்கப்படுதுண்ணே. குப்பையை பொறுத்தீங்க இப்ப என்ன பொறுத்திட்டு இருக்கீங்க? அது மக்கும் குப்பைண்ணே, இது மக்காத குப்பைண்ணே. இதையும் நான் எடை போட்டு காசு வாங்குவேண்ணே. இதை வந்து மறுசுழற்சி பண்றதுனால சேரு டேபிள்லாம் புதுசா செய்யலாம். இதனால காற்று மாசுபாடே கிடையாது. ஓ இதுலயும் காசா? ஆமாண்ணே. அங்க பார்த்தா அங்க நீங்க இங்க இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ இதைதான் எடுக்க வந்தேன். இந்த கம்பி வச்சு என்னென்ன பண்ணுவீங்க? இதை போய் எடைக்க போட்டோம்னா காசு கிடைக்குங்க. இதை உருக்கி புதுசா இன்னொரு கம்பி செய்வாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ஆற்றல் சேமிப்பால் நடக்கும். ஓ அப்படியாங்க? ஆ இந்த குப்பை தொட்டில உள்ள ஒவ்வொரு பொருளும் எவ்வளவுக்கு பயன்படுது. அப்ப நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். என் படிப்பால நானும் உயரலாம். நான் உயர்ந்து காட்டுறேன்.